என்னடா அருண், சோஷியல் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு போன போல தெரியுது. அண்ணன், ஓவரா கலாய்க்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ஹெல்ப், அவ்வளவுதான். இது இப்படி தாண்டா ஸ்டார்ட் ஆகும், ஜஸ்ட் ஹெல்ப்னு. அப்புறமா இது முடிகிற இடமே வேற. ஏன் நான் எப்ப பாரு நீங்க இப்படி தப்பாவே யோசிக்கிறீங்க? உங்களுக்கு நல்லதே யோசிக்க தெரியாதா? டேய், நீ சின்ன பையன்டா, இன்னும் உனக்கு விவரம் பத்தல. நீங்க தான் பூமர், உங்களுக்கு தான் விவரம் பத்தல. இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் பூமரா? பின்ன இன்னும் பழைய காலத்து பஞ்சாங்கம் மாதிரி இப்படி சந்தேகப்படுறீங்க? அவங்க எனக்கு அக்கா முறை, அது கூட உங்களுக்கு தெரியாது? அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுதுடா. நீ எப்படி நினைக்கிற, அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ தெரியலையே. அண்ணன் ப்ளீஸ், கால் தலை கத்தலை இந்த மாதிரி எல்லாம் பேசி என் தலைநோவை அதிகப்படுத்தாதீங்க, என்ன மூட் அவுட் பண்ணாதீங்க அண்ணன். ஏதோ உன் நல்லதுக்கு சொன்னேன், அப்புறமா உன் இஷ்டம். எல்லாம் நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையை பாருங்க அண்ணா. வந்தனா? குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் வந்தனா. ஆர் யூ பிஸி? இல்லை சொல்லுங்கள் சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அர்ஜுன் சார் உங்களை கூப்பிடுறாரு. ப்ளீஸ் கேன் யூ கோ? ஷியோர் சார், போகிறேன். ஓகே தென். குட் மார்னிங் கிரிஷ் சார். குட் மார்னிங் சரவணன். என்ன சார், எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. வெறும் மேடம் கிட்ட மட்டும் பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறீங்க. என்ன சமாச்சாரம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரவணா. வேலைலாம் எப்படி போகுது? எனி கம்ப்ளைண்ட்ஸ்? ஆக்சுவலி நானே உங்களை மீட் பண்ணி கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். எனிவே நீங்களே வந்துட்டீங்க. சொல்லுங்க சரவணன், உங்களோட கம்ப்ளைண்ட் சஜஷன் எது இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சார், இந்த மேடம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. நம்ம சொன்ன டைமில் இந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியுமான்றதே டவுட்டு. ஏன் ஏன் இப்படி சொல்கிறீங்க? டைம் பத்தாதா? இந்த லெவலில் போனால் டைம் பத்தாது சார். ஓவர் டைம் பண்ணோம், அப்போ தான் சீக்கிரமாக முடியும். சரி சரவணா, அப்போ நீங்கள் எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரமாக முடிக்கணுமோ அதை முடிச்சுட்டு போங்களேன். அது எப்படி சார்? ப்ராஜெக்ட் மேனேஜர் மேடம் தான், அவங்க இல்லாமல் எங்களால் மட்டும் எப்படி? அவங்களையும் இருக்க சொல்லுங்க ஓவர் டைமுக்கு. ஐயோ, நோ வே சரவணன். வேணும்னா நீங்களும் அருளும் இருந்து வேலையை முடிச்சுட்டு போங்க. பட் நோ லேடிஸ் ஓவர் டைம். இது என்ன சார் வம்பா இருக்கு? எங்களை விட அதிகமான பே அவங்களுக்கு தான் கிடைக்குது. அப்போ அவங்களும் இந்த வேலையில் இருக்கணும்ல? சரவணன், யூ ஆர் டாக்கிங் அவுட் ஆஃப் லிமிட். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அப்போ இந்த ப்ராஜெக்ட் முடிய லேட் ஆச்சுன்னா எங்களை கேட்கக்கூடாது. சரி சரவணன், இந்த விஷயத்த நான் அர்ஜுன் சார் கிட்ட கேட்டு என்ன பண்றதுன்னு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். நவ் கேரி ஆன். ஏன்னா உங்களால சும்மாவே இருக்க முடியாதா? நீ சும்மா இருடா. இதுக்கு தகுதியே இல்லாதவங்களெல்லாம் ப்ராஜெக்ட் மேனேஜரா போட்டு ஏன் உயிரை எடுக்கிறாங்க? அப்புறம் டைமுக்கு முடிக்கலன்னு தெரிஞ்சா நான் தானே திட்டு வாங்கணும். அதை முதல்ல சொல்லிட்டேன். டைமுக்கு முடியாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு என்னமோ இது டைமுக்கு முடியும் தான் தோணுது. சான்ஸே இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இது டைமுக்கு முடியவே முடியாது. பாத்தியா, பெரிய சாரே அவங்க தம்பியை விட்டு கூப்பிட்டு அனுப்புறாரு. மேடம் எவ்வளவு சீக்கிரம் பெரிய சாரை கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்கன்னு பாரு. அண்ணா, உங்களுக்கு இதை விட்டா வேற பேச்சே இல்லையா? வேலையை பாருங்கண்ணா. நீ உஷாரா இருக்கணும்னு தான்டா உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன் நானு. நீயும் போய் மாட்டிக்காத. ஐயோ கடவுளே, இவனை எதுக்கு சும்மா சும்மா கூப்பிட்டு என் உயிரை எடுக்கிறான்? ஆஃபீஸில் எல்லாரும் என்ன தப்பாக பேசுகிறாங்க. என்னப்பா இன்னும் நின்றுட்டே இருக்க? உட்காரு, கொஞ்ச நேரம் படு, வேணும்னா ரெஸ்ட் எடு. உனக்கு மனசு சரியில்லைன்னு தான் இங்கே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வந்தேன். இங்கே வந்தும் அதே மாதிரி இருக்க. நீ கொஞ்ச நேரம் படு, நான் வரேன். கனி, நான் வீட்டுக்கு போகிறேன்ப்பா. ஏய், ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியமா? அதுக்கு இல்லை, நான் வந்தது உங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல போல தெரியுதே. என்னடி ஹாசினி, அத்தைன்னு சொல்கிறத விட்டுட்டு உங்கள் அம்மான்னு சொல்கிற? இவ்வளவு நாள் அவங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கலையே, இப்போ தானே இப்படி நடந்துக்கிறாங்க. அதான் அத்தைன்னு கூப்பிட்டுட்டா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். லூசா நீ? எனக்கு இருந்தாலும் அவங்க தான் உனக்கு அத்தை. என்னடி சொல்கிற? ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு அவங்க தங்கச்சி முறை தானே, அப்போ அத்தை தானே. என்ன, எங்கள் அம்மாக்கு அத்தை வந்து கேட்டுச்சா? ம், ஆமாம். ஐயோ லூஸு, எங்கள் அம்மா ஏதோ டென்ஷனில் இருக்காங்க, அதனால தான் அப்படி பேசினாங்க. அவங்க உன்னை மட்டுமா அப்படி பேசினாங்க? என்னையும் தானே அப்படி பேசினாங்க. எங்கள் அண்ணன் வீட்டில் இல்லை, என்றைக்கோ ஒரு நாள் தான் ஊர்லேருந்து வரான். அவன் வந்த அன்றைக்கும் வீட்டில் இருக்க மாட்டேன்றான். அதை நினச்சி தாண்டி அவங்க டென்ஷனாக இருக்காங்க. ஓ, உங்கள் அண்ணன் இருக்காங்களா? ஏண்டி எனக்கு சொல்லவே இல்லை? சொன்னா மேடம் தான் எங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன்றீங்களே, அதான் சொல்லலை. ஏன், உனக்கு என்ன எங்கள் அண்ணனை பார்த்த பயமா? எங்கள் அண்ணன் இருக்காங்கன்னாலே எங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன்ற.
சே சே, பயம்லாம் இல்லை. பேசினா யாராச்சும் ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்க போறாங்க. அதான். நல்லா நினைப்பாங்க போ. சரிடி, உங்க அண்ணன் வரத்துக்குள்ளயோ நான் வீட்டுக்கு போறேன். பெரு, அதுக்கு தான் நான் சொல்றது இல்லை எதுவுமே. இல்லடி, நான் இன்னொரு நாளைக்கு வரேன், போறேன். இப்ப நீ மட்டும் போன, இனி என்னைக்குமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஏண்டி இப்படி அடம் பிடிக்கிற? எங்க அண்ணன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நீ இங்கே தான் இருக்கணும். எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டுருக்கேன், நீ ஈவினிங் தான் போவேன்னு. இப்போ எங்க அண்ணன் வர டைம்ல நீ போனியனா எங்க அம்மா டவுட் படுவாங்க தானே? டவுட்டா? டவுட் படுற மாதிரி நான் என்னடி பண்ணேன்? வம்பே வானான்னு தானே நான் போறேன். இப்பவே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, டென்ஷன், டயர்ட், டிப்ரெஷன், இன்னும் சொல்லவே முடியல. இதில் நீ வேற புது பிரச்சனையை கிளப்பி விடாத. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீ படுத்துன்னு ரெஸ்ட் எடு. நான் உனக்கு ஏதாச்சும் சாப்பிட இல்லைன்னா குடிக்க எடுத்துகிட்டு வரேன். காஃபி எடுத்துகிட்டு வரட்டுமா? குடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீ மட்டும் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டியே. எது செஞ்சாலும் உன்னோட இஷ்டத்துக்கு தான் செய்வ, அப்படி தானே? சொல்லு, காஃபி வேணுமா என்ன வேணும்? அதான் நீயே டிசைட் பண்ணிட்டே. போ, எடுத்துட்டு வா. அப்படி வா வழிக்கு. அப்பனா இந்த அத்தை என்ன தப்பா நினைக்கிறாங்களா? நான் நான் என்ன பண்ணேன்? அந்த சிவாவை நான் நேரில் கூட பார்த்ததில்ல, பார்த்தாலும் பேசுறதும் இல்லை. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு மறந்தே போச்சு. ஏன்டா எனக்குன்னு பிரச்சனை தேடி தேடி வருதோ தெரியல. இன்னும் 2 நாள்ல அவனுக்கு கல்யாணம். என்னால் அப்படி ஈஸியாக தூக்கி போடக்கூட முடியல. அவனை நினைக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். எப்படியோ ஞாபகத்துக்கு வந்து என்னை இம்சை பண்ணுறான். நீ நல்லா இருன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கிருத்திகா பாவம், அவன் நல்லா இருக்கட்டும். அதனால உனக்கு சாபம் விடாமல் விடுறேன். என்ன இது, ஒருத்தைய கூட காணோம்? இந்த பச்சைக்கிளி கேங்கு கூட காணுமே. அவளுங்க தான் காலேஜே சுற்றி சுற்றி வருவாளுங்க. ஹே ஸ்ரீயக்கா, இங்கே என்ன பண்ணுறீங்க? காலேஜில் என்னடி பண்ணுவாங்க? உங்கள் வீட்டில் தான் கல்யாணமாச்சே. நீங்கள் வர மாட்டீங்கன்னு நினச்சேன். சும்மா இருக்கிற டைம்லேயே நீங்கள் வரதில்ல, கல்யாணத்தை வச்சுக்கின்னு வந்திருக்கீங்க. ஓ, உங்கள் வரைக்கும் நியூஸ் வந்துருச்சா? ஊருக்கே தெரியும், எனக்கு தெரியாதா? கல்யாணம் என்ன எனக்கா? நான் வீட்டில் உட்கார. ஆமாம், யார் சொன்னா? ஹாசினிக்கு தெரிஞ்சிருச்சா? ஓ, எனக்கு தெரியிறப்ப அவளுக்கு தெரியாதா? டேவிட் தான் வந்து சொன்னான். சரி சரி. என்னக்கா இந்த பக்கம்? அட இவ யாரடி? காலேஜுக்கு வந்திருக்கேன், எதுக்கு இந்த பக்கம்னு கேட்குற? மேம் என்ன வர சொன்னாங்களாம், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், எங்கே உங்கள் கேங்கை காணோம்? இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க. ஹாசினிக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதான் ஹாசினியும் கனியும் லீவ் கேட்டுன்னு போயிட்டாங்க. ஓ அப்படியா? சரி. உங்கள் மேம் இப்போது எங்கள் கிளாஸில் தான் இருக்காங்க. அவங்க அங்கே இருக்காங்க, நீ என்ன பண்ணுற? பயங்கர போர், அதான் ஏஞ்சி வந்துட்டேன். போங்க. அடிப்பாவி. சரி சரி. குட் மார்னிங் சார். கூப்பிட்டீங்களாமே? ஆமாம். என்ன விஷயம்? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் எதுக்கு என்ன பார்க்கணும்? எதுக்குன்னா நீ என்னோட வைஃப், அதான். இங்கே பாருங்கள், சாதாரணமாக நான் கோவப்பட மாட்டேன், யார்கிட்டையும் கத்தியும் பேச மாட்டேன். என்னை கோவப்பட வைக்காதீங்க. நீ கோவப்படலாம், உனக்கு கோவப்படுறதுக்கான எல்லா ரைட்ஸும் என்கிட்ட இருக்கு. எனக்கு அந்த ரைட்ஸ் தேவையில்லை. என்ன விஷயம்? உங்கள் ஃபைல் கரெக்டு டைமுக்கு வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு நான் இந்த ப்ராஜெக்டில் வேலை செய்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமாக என்னை எடுத்துருங்க. இந்த வேலைக்கு யார் சூட்டபிளாக இருக்காங்களோ அவங்கள போட்டுக்கலாம். இதுக்காக நான் வருத்தம்லாம் பட மாட்டேன். இப்போ நீ சூட்டபிள் இல்லைன்னு யார் சொன்னா? உன்னை விட ஒரு பெஸ்ட்டான ஆள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் சரி எனக்கும் சரி கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் இப்படியே பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு. ஐ வாண்ட் டு கோ. நில்லு, போவாத. இங்கே பாருங்க, அன்னைக்கு மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்க அவ்வளவுதான் உங்களை. ஓ, அப்போ என்னமோ பண்ண கூப்பிட்டுருக்கான்னு தெரியுது. நான்சென்ஸ். இட்ஸ் ஓகே, நீ தானே, ஐ டோன்ட் மைண்ட். நான் தான் சொன்னேன்ல, என்கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதை நீயே எடுத்துக்கிட்டு பார்த்தியா? உங்ககிட்ட பேசினா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். பக்கத்தில் வராதீங்க, அப்புறமா அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? சரி சொல்லு, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? உன்னோட சம்மதத்துக்காக தான் வெயிட்டிங். என்ன கல்யாணமா? என்ன என்ன பேசுறீங்க நீங்க? நான் உங்க கம்பெனியில் ஒர்க் பண்ற ஒரு சாதாரண ஸ்டாஃப். ஷோ வாட்? உங்க அளவுக்கெல்லாம் நாங்கள் பணக்காரங்க கிடையாது. ஓ, உனக்கு அப்போ பணம் தான் பிரச்சனையா? அண்ட்
ஆம் அ விடோ. நான் ஒரு விதவை. வந்தனா ஸ்டாப் இட். முடியாது. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே என்கிட்ட வம்பு இழுக்கிறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம். நீங்கள் ஸ்டாப் இட்டுன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. will you ஸ்டாப் இட்? இன்னொரு தடவை என் முன்னாடி அப்படி சொன்ன பல்ல பேத்துறவன். நான் உயிரோட இருக்கும்போது நீ விதவை இல்லை. புரிஞ்சுச்சா? காட் இட்? எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளவு சீக்கிரம் உங்க வீட்டில் வந்து பேசுறேன். பி ரெடி. யூ கேன் கோ நவ். இங்கே பாருங்க, இப்படி கண்டதையும் பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. இதெல்லாம் நடக்காது. நீ போகலான்னு சொல்லிட்டேன்.